Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கிரேப்ஸ் ஜாம். நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற சீடு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜாமுக்கான பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேம் தான். நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நம்ம சேர்த்து நம்ம ஜாம் பண்ணலாம். ஸோ இதே பேஸ் வச்சு நீங்கள் மற்ற ஃப்ரூட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஆரஞ்ச், இந்த மாதிரி. சீடு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் டாப்பில் வைக்க வேண்டியது தான். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். கிரேப்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி ஜாம் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த சங்கியாக இருக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுங்கள். நான் இதை கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாம் பண்ண போகிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகி நம்மளோட ஜாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான கிரேப்ஸ் ஜாம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ஜாம் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.